முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனை ரட்சிக்கப்படுவான். ஆமா, நிலைச்சிருக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். எதில் நிலைச்சிருக்கணும்? கிருபையில் நிலைச்சிருக்கணும். கைத்தட்டுமா அவருக்கு. ஜெப ஆலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தமைந்த பக்தி உள்ளர்களிலும் சிலர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. கிருபையிலே நிலைத்திருங்கள் என்று புத்தி சொன்னார்கள். ஹல்லேலூயா. எதுல நிலைச்சிருக்கணும் சொல்லுங்க? எதுல நிலைச்சிருக்கணும் சொல்லுங்க? எதுல நிலைச்சிருக்கணும் சொல்லுங்க? ஆமென். ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, முடிவு பரியந்தம் நீங்க சொல்றீங்க ரட்சிக்கப்பட்டுட்டா உடனே பரலோகத்துக்கு வந்துடலான்றீங்களா? முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனை ரட்சிக்கப்படுவான். ஆமா, நிலைச்சிருக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். எதில் நிலைச்சிருக்கணும்? கிருபையில் நிலைச்சிருக்கணும். கைத்தட்டுமா அவருக்கு. கடைசி வரை உங்கள் செயல்களை நம்பாமல் இயேசு கிறிஸ்து செய்து முடித்த செயல்களை நம்பி அமர்ந்திருப்பது கிருபையிலே நிலைத்து இருப்பது. உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான காரியங்கள் நடக்கும் போதும் அல்லது எதிர்மறையான பலவீனங்களை தாக்கும் போதும் கிருபையை நம்பி, இல்லை அவருடைய ரத்தத்தினாலே அவருடைய கிரியையினாலே நான் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறேன் என்பது. ஹல்லேலூயா. அதுதான் கிருபையிலே நிலைத்து இருப்பது. ஹல்லேலூயா. இதுதான் கிருபையில் நிலைச்சிருக்கிறது. அப்போ நான் காலையில் சொன்னேன், கர்த்தர் ஆவியானவர் என்கிட்ட பேசினாரு, பழைய ஏற்பாட்டில் ஒரு மனிதன் தன்னுடைய செயல்களை மாற்றினான் என்றால் அவனை மன்னிப்பார் கர்த்தர். என்ன செய்யணும்? அவன் செயல்களை மாற்றணும். இனிமே நான் அதை செய்ய மாட்டேன் ஆண்டவரே என்று தாழ்த்தி அவன் மனம் வருந்தி தன்னுடைய செயல்களை விட்டு விட்டால் அவன் இரக்கம் பெறுவான். ஸோ கர்த்தர் சொன்னார், பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கு வித்தியாசத்தை உனக்கு நான் சொல்கிறேன். நான் சொன்னேன், ஆண்டவரே உங்களை நான் எப்படி திருப்திப்படுத்தணும்? நான் எதை விடணும்? எதை விட்டால் நீங்கள் திருப்தி சந்தோஷமாவீங்க? எதை செஞ்சால் எனக்கு நீங்கள் மன்னிப்பினுடைய அந்த என்னது அந்த வளர்ச்சி, இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறது எப்படி நியூ டெஸ்டமெண்ட்டில். இப்போ கர்த்தர் சொன்னார், முதலாவது என்னை நீ சந்தோஷப்படுத்தணும்னு விரும்புனா என்னை ஒரே ஒரு விஷயம் தான் சந்தோஷப்படுத்தும். என்னன்னா, விசுவாசம் இல்லை. என்னை பிரியப்படுத்தணும்னா ஒரு வழிதான், விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. அப்ப உன் செயல்களினால நீ எப்பவுமே என்னை பிரியப்படுத்த முடியாது. எவ்வளவு நல்ல விஷயம் செஞ்சாலும் அதை விட நீ என்னை நம்புனீன்னா அதுதான் என்னை சந்தோஷப்படுத்தணும். ஃபர்ஸ்ட் விஷயம், விசுவாசத்தினால தான் நீங்க தேவனை சந்தோஷப்படுத்த முடியும். அப்ப மன்னிப்பு என்பது பழைய ஏற்பாட்டில் செயல்களை மாற்றும் போது அவனுக்கு மன்னிப்பை கொடுக்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் மன்னிப்பை கொடுத்த பிறகு, அந்த மன்னிப்பை பெற்ற பிறகுதான் அவன் செயல்களை மாற்றுறான். இதுதான் புதிய ஏற்பாட்டு மன்னிப்பு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க செயல்களை மாற்றி மன்னிப்பை வாங்க வேண்டும் என்கிற மனநிலையிலே நீங்கள் தேவனை நெருங்க கூடாது. அது பழைய ஏற்பாட்டின் அடிப்படை. நீங்க உன்னை விட்டு அவர்கிட்ட மன்னிப்பை வாங்குறது அல்ல அல்ல. அவர் வந்தோன்னு உங்களுக்கு மன்னிப்பை கொடுத்துருவாரு. கைத்தட்டுங்க அவருக்கு. அந்த மன்னிப்பை அனுபவிக்கிறீங்க, அதுக்கப்புறம் தான் செயல்களை விடுறதுக்கு முடிவு எடுக்கிறீங்க. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். அந்த மன்னிப்பின் ஆச்சரியத்தில், அந்த மன்னிப்பின் அனுபவத்தில், அந்த மன்னிப்பின் பிரசன்னத்தில் மன்னிக்கப்பட்டவன பிள்ளையாயிருங்க. பிள்ளையான பிறகுதான் சார் நீங்க செயல்களை மாற்ற முடியும். செயல்களை மாத்திரனால நீங்க பிள்ளையாயிருவீங்களோ? சொல்லுங்க, முடியாது. நீங்கள் செயல்களை மாற்றும் வரைக்கும் நீங்க யாராதான் இருக்கிறீங்க? பிசாசின் பிள்ளையா இருக்கிறீங்க. மன்னிக்கப்படாத வரைக்கும் யார் பிள்ளையா இருக்கிறீங்க? பிசாசு பிள்ளையா இருக்கிறீங்க. பிசாசு பிள்ளையா இருந்து நீங்க செயல்களை மாத்தினா எப்படி இருக்கும்? அப்படித்தான் இருக்கும். தேவனுடைய பிள்ளையான பிறகு நீங்க செயல்களை மாத்தினா பூரணமா இருக்கும். நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டவங்க அல்ல இல்லையா சொல்லுங்க. நீங்க பிசாசின் பிள்ளையா இருந்து செயல்களை மாற்றுவதற்கும் தேவனுடைய பிள்ளையா இருந்து செயல்களை மாற்ற நிறைய வித்தியாசம் இருக்கு. புளிச்சு போன மாவுல தோசை சுடுறதுக்கும் புது மாவுல தோசை சுடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீ மன்னிக்கப்படாத வரைக்கும் நீ பிசாசு பிள்ளை. நீ மாத்திரேன்னா நீ அந்த தோசை சுட்டாலும் அடை சுட்டாலும் அது புளிச்ச மாவு. இப்ப நீ தோசை எப்ப சுடணும்? பிள்ளையா மாறிடு. அப்புறமேட்டு கையை தட்டுங்க. அப்புறமேட்டு உன் செயல்களை மாத்து. செயல்களை மாற்றி மன்னிப்பை பெற முயற்சி செய்யாதீர்கள். மன்னிப்பை பெற்று செயல்களை மாற்றுவதற்கு முயற்சி எடுங்கள்.
நீங்க செஞ்சு பாருங்க. அப்பதான் அந்த செயல்கள் எவ்வளவு பூரணமா விட்டு கொடுப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா மன்னிப்பை பெறாத வரைக்கும் நீ பிசாசின் பிள்ளையா இருப்பீங்க. அப்ப நீ என்ன செய்வீங்க, விட்டு கொடுக்கணும்னு நினைக்கும் போது மனசுல ஒரு ஓரத்துல எப்படினாலும் அப்படின்னு இருக்கும் உங்களுக்கு. சரி பாப்போம், முடிஞ்சாலும் பாப்போம், அப்புறம் கோவம் வந்துச்சுன்னா திட்டிடுவோம், அந்த லெவல்ல தான் இருக்கும். ஆனா மன்னிப்பை பெற்ற உடனே நீங்கள் புது சிருஷ்டியாய் மாறுகிறீர்கள். இப்ப நீங்க உன்னை விடணும், உன்னை செய்யணும்னு நினைக்கும் போது அது தெளிவா இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தரண்டி சொல்லுவோம். அதெல்லாம் கர்த்தர் சொன்னாரு, சவுல் வந்து திருந்தின பிறகு அவனை மன்னிக்கல, அவனை மன்னிச்ச பிறகு தான் திருந்தினாரு. எப்பவுமே தொடக்கம் யாருதான்? அவர் அல்பா. தெரிஞ்சுக்காங்க, நீங்க அல்பா கிடையாது, அவர் ஒமேகாவா? அவரே அல்பா, அவரே ஒமேகா. நீ திருந்தினதினால் உன்னை அவர் மன்னிக்கவில்லை, அவர் உன்னை மன்னித்ததினால் நீ திருந்தினாய். ஒவ்வொரு நாளும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் முதலாவது. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அந்த மன்னிப்பை உங்களை மாற்றும். ஹல்லேலூயா, அவ்வளவுதான். அதாவது 10 சீரியல் செட் இருக்கு. இதுல வந்து நீங்க சப்ளை கொடுக்காம எந்த சீரியல் செட் எரியலன்னு எப்படி நீங்க அதை கரெக்ட் பண்ணுவீங்க? முதல் சப்ளை கொடுத்தோன்னே எல்லா லைட்டும் டக்கு டக்குன்னு எரியும். அப்ப ஒரு லைட் மட்டும் எரியல, அது சரி பண்ணு. அப்ப எந்த லைட் எரியலன்றது எப்ப தெரியும்? சப்ளை கொடுத்த பிறகுதான் தெரியும். அப்ப மன்னிப்பு வந்த பிறகுதான் எந்த ஏரியால தப்பு பண்றோம்னு நம்ம. மன்னிப்பை பெறுவதற்கு முன்பாக நீங்க எப்படி டெஸ்ட் வச்சு நீங்க பிசாசின் பிள்ளையா இருக்கும்போது எது தப்புன்னு கண்டுபிடிப்பீங்க? முதல் மன்னிப்பு வந்து கம்ப்ளீட்டா நீதிமானும் போது அப்பதான் உங்களுக்கு தெரியும் இது இந்த விஷயங்கள் சரி செய்யணும். அந்த சப்ளை கொடுத்து தான் நீங்க வேற என்ன செய்யணும். ஹல்லேலூயா. சோ என் அன்புக்குரியவரே, சப்ளை கொடுத்து தான் நீங்க இந்த டெஸ்ட் பண்ணணும், எந்த ஏரியா வந்து சரியா. அப்ப முதலாவது மன்னிப்பு, எல்லாம் சொல்லுங்க, அதுக்கு பேர் தான் கிருபை. அப்ப மனம் திரும்புதல்னா என்ன? முதலாவது மன்னிப்பு, அப்புறம் தான் சார் நான் திருந்துறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல்.